லட்சுமணன் எப்போது சந்திப்பது என்று மெசேஜ் அனுப்பியிருந்தான். ஆனால் அதை பார்த்த பிறகு சர்வா ஏதோ ஒன்று தவறாக இருப்பதாக உணர்ந்தான். முதலில் லட்சுமணன் நீண்ட நேரம் சர்வாவின் போனை எடுக்கவில்லை. பிறகு அவர்களின் ரகசிய கோட் வேர்ட்ஸ் இல்லாமல் அவனிடமிருந்து மெசேஜ் வந்திருந்தது. இந்த எண்ணங்களில் மூழ்கியிருந்த சர்வா விக்டரை இறக்கி விட்டுவிட்டு அவன் வீட்டுக்கு வந்தான். அவன் காரிலிருந்து இறங்கியதும் அதியமான் குடும்பத்தின் செக்யூரிட்டி வழக்கம் போல அவன் தாமதமாக வருவதைப் பற்றி புகார் செய்யத் தொடங்கினார். ஆனால் அவன் சொந்த எண்ணங்களில் மூழ்கியிருந்ததால் சர்வாவால் அவற்றை கேட்கவே முடியவில்லை. அவன் நேராக வீட்டின் உள்ளே சென்று சோர்வாக சோஃபாவில் அமர்ந்தான். அப்போதுதான் அவன் மதியமிருந்து எதுவும் சாப்பிடவில்லை என்ற எண்ணம் அவனுக்கு திடீரென்று வந்தது. அதை நினைக்கும் போதே அவனுக்கு பசி எடுத்தது. அப்போது ஒரு வேலைக்கார பெண் தன் கைகளில் ஒரு தட்டுடன் சமையல் அறையிலிருந்து வெளியே வந்து டைனிங் டேபிளை நோக்கிச் சென்றாள். அவள் கையிலிருந்த தட்டை மேசையில் வைத்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்திருந்த சர்வாவை பார்த்து, "சார், டின்னர் ரெடி" என்றாள். இந்த வார்த்தைகளைக் கேட்டு சர்வா ஆச்சரியப்பட்டான். அந்த வீட்டில் அவனுக்காக தனி உணவு சமைத்தது இதுவே முதல் முறை. தீரஜ் இருந்திருந்தால் இப்படிச் செய்ய யாரும் துணிந்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் தீரஜ் ஏற்கனவே சர்வாவை இந்த வீட்டில் எதையும் சாப்பிட முடியாதபடி செய்திருந்தான். சர்வா அவனுடன் அதிகமாக வாக்குவாதம் செய்ய விரும்பவில்லை. அதனால் அவனிடம் பேசக்கூட தயாராக இல்லை. அதனால் சர்வா இப்போது ஒருவித ஆச்சரியத்துடன், "ஒரு நிமிஷம் இரு, என்ன டின்னர்?" என்று கேட்டான். அதற்கு வேலைக்காரி, "மட்டன் பிரியாணி சார்" என்றாள். வேலைக்காரி சொன்னதைக் கேட்ட சர்வா அதிர்ச்சியடைந்தான். ஒரு கணம் இந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு அவன்தான் டைகர் என்று தெரிந்துவிட்டதா என்று கூட நினைத்தான். ஆனால் சில நொடிகளில் யோசித்தபோது அது சாத்தியமற்றது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். ஆனால் அவன் தான் தவறான வீட்டிற்குள் நுழைந்திருக்கலாம் என்றும், இல்லை இந்த பிரியாணியில் தீரஜ் ஏதோ கலந்திருக்கலாம் என்று கூட யோசித்தான். அதனால் ஒருவித எச்சரிக்கையுடன் வேலைக்காரியை பார்த்து, "உன்னை யாரு பிரியாணி பண்ண சொன்னது? உன்கிட்ட எனக்கு டின்னர் எடுத்து வைன்னு நான் சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்லையே" என்று கேட்டான். வேலைக்காரி உடனே, "நீங்க சொல்லல சார், வேதிகா மேடம் தான் சொன்னாங்க. அதனால தான் சார் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிரியாணியை எடுத்து வைக்கட்டுமா சார்" என்று கேட்டாள். சர்வா முன்பை விட இப்போது இன்னும் ஆச்சரியப்பட்டான். ஆனால் பசியில் இருந்ததால் அவன் முதலில் டைனிங் டேபிளுக்குச் செல்ல முடிவு செய்தான். பிரியாணி சாப்பிடும்போது வேதிகா கடந்த சில நாட்களாக தன்னை நோக்கி மிகவும் மென்மையாக மாறிவிட்டாள். அதற்கு பின்னால் எந்த காரணமும் இருப்பதாக தெரியவில்லை என்று நினைத்தான். இரவு உணவை முடித்தவுடன் சர்வா சோர்வாக இருந்ததால் நேராக தூங்கச் சென்றான். அவன் தூங்குவதற்கு சற்று முன்பு அவனது போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. ஆனால் சர்வா அதை பொருட்படுத்தவில்லை. மறுநாள் காலையிலும் வேலைக்குச் செல்ல அவசரமாக இருந்ததால் அவனால் போனை பார்க்க முடியவில்லை. வேதிகா காலையில் அவனிடம் பேசவில்லை. இது சர்வாவை மேலும் ஆச்சரியப்படுத்தியது. நேற்று இரவு அவன் எங்கே போனான், ஏன் தாமதமாக வந்தான் என்று வேதிகா மீண்டும் கேள்வி கேட்பாள் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவள் எதுவும் கேட்கவில்லை. சர்வா தன் அலமாரிக்குச் சென்று எல்லா சூட்டுகளையும் ஒரு முறை பார்த்தான். கடைசியில் வேதிகா சமீபத்தில் தனக்காக வாங்கி வந்த சூட்டின் மீது அவன் கண்கள் விழுந்தன. சர்வா அந்த சூட்டை அணிந்து பின்னர் கண்ணாடியில் தன்னை பார்த்தான். கண்ணாடியில் பார்த்தபோது அர்ஜுனை சந்தித்ததை அவன் நினைவு கூர்ந்தான். அர்ஜுன் ஏன் அவன் தொடர்ந்து ஜிம்மிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னதன் காரணத்தை சர்வா இப்போது புரிந்து கொண்டான். சில வருடங்களுக்கு முன்பு அவனுக்கு இருந்த சிக்ஸ் பேக் இப்போது இருந்த இடம் தெரியாமல் இருந்தது. அவனது குட்டித் தொப்பையை பார்த்து ஒரு லேசான புன்னகையுடன் சர்வா அறையிலிருந்து வெளியே வந்தான். அவனை வெளியே பார்த்ததும் வேதிகாவின் முகத்திலும் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. சர்வா தான் பரிசளித்த சூட்டை அணிந்திருப்பதை அவள் பார்த்தாள். ஆனால் அவனை பார்த்ததில் அவள் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறாளா இல்லையா என்பது அவளுக்கு புரியவில்லை. ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் அவளே சர்வாவிடம் நன்றாக நடந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாள் என்பது அவளுக்கு நிச்சயமாக தெரிந்தது. டைனிங் டேபிளில் சர்வா அருகில் அமர்ந்திருந்த தீரஜ், "உன்னோட ஒர்க் எல்லாம் எப்படி போகுது சர்வா?" என திடீரென்று கேட்டான். அவன் கேள்வியில் ஒருவித கிண்டல் தெரிந்தது. அதற்கு சர்வா, "ஏய், நானும் உன்கிட்ட அதே கேள்வியை தான் கேட்கணும்னு நினைச்சேன். நீ ஏதோ
ஏஎம் கார்பரேஷனோட சிஇஓ ஆகிட்டேன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னோட வாழ்த்துக்கள். ஒர்க் பிஸில சொல்ல மறந்துட்டேன். சிஇஓனா என்னன்னு உனக்கு தெரியும் தானே என்று கேட்டான். தீரஜ் சர்வாவின் புத்திசாலித்தனத்தை பார்த்து, அது என்னன்னு எனக்கு தெரியும், நீ உன்னோட வேலையை பாரு என்றான். அப்போதுதான் அதியமான் தொண்டையை சரி செய்து கொண்டே, தீரஜ், நம்ம அம்பாசடர் யாருன்னு நீ முடிவு பண்ணிட்டியா என்று கேட்டார். அதற்கு தீரஜ், தாத்தா, ஒரு 3 பேரை நான் என்னோட மைண்ட்ல வச்சிருக்கேன். அதுல ஒருத்தங்களை நான் செலக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஆலியாவை செலக்ட் பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா அவ இப்போ இந்தியாவில இல்ல. அதான் இந்த 3 பேரை செலக்ட் பண்ணி இருக்கேன் என்றான். அதை கேட்டுக்கொண்டிருந்த வேதிகா, அவ இந்தியாவில இல்லைன்னா என்ன, நம்மளோட ஆஃபர் நல்லா இருந்தா அவ நமக்காக இந்தியா திரும்ப வருவா என்று சொன்னாள். அதற்கு அதியமான் குறுக்கிட்டு, அது தேவையில்லை. அவளுக்கு எப்ப தோணுதோ அப்ப திரும்பி வரட்டும். அதுக்கப்புறம் அவகிட்ட நாம பேசலாம். இப்போதைக்கு சீக்கிரமா வேற யாரையாவது செலக்ட் பண்ணுங்க என்றார். அதை கேட்ட வேதிகா உடனே, அப்போ சித்ரா தான் பெஸ்ட் என்றாள். வேதிகா இதை சொன்னதும் தீரஜ் அவளை பார்த்து, நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், அவ நம்ம மாடலா இருக்க முடியாதுன்னு என்றான். வேதிகா உடனே, ஆனா அவதான் நமக்கு பெஸ்டா இருப்பா. அப்படி நாம அவளை செலக்ட் பண்ணாட்டி ஆலியா கூட பேசு. இந்த 2 பேர் தான் நமக்கு பெஸ்ட் என்றாள். அதை கேட்ட தீரஜ் எரிச்சலாக, ஃபர்ஸ்ட் இந்த சின்ன குழந்தைங்க மாதிரி அடம் பிடிக்கிறத நிறுத்து. நான் சொல்றதுதான் இங்க நடக்கும். சித்ரா நம்ம மாடலாவோ இல்ல அம்பாசடராவோ இருக்க போறது இல்ல என்றான். பதிலுக்கு வேதிகாவும் எரிச்சலுடன், ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீதான் சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிற. இங்க உனக்குதான் பிசினஸ் வேற பர்சனல் வேறன்னு புரியவே மாட்டேங்குது. சித்ரா உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னதை வச்சு நீ அவளை பழி வாங்குறேன்னு நினைச்சு நம்ம கம்பெனியோட பிசினஸை தான் நீ கெடுத்துக்கிட்டு இருக்க என்றாள். அதை கேட்ட தீரஜ் கோபமாக, இப்ப நீ என்ன சொன்ன என்று கத்தினான். அதற்கு வேதிகா, நான் ஒன்னும் தப்பா எதுவும் சொல்லலையே, உண்மையத்தானே சொன்னேன். இன்ஃபேக்ட் இது எல்லாருக்கும் நல்லாவே தெரியுமே என்றாள். வேதிகா இதை சொன்னதும் அந்த இடமே அமைதியானது. பிறகு அதியமான் ஒரு கணம் யோசித்துவிட்டு தீரஜை பார்த்து, நீ சித்ராவை லவ் பண்ணியா என்று கேட்டார். அதற்கு தீரஜ் உடனே, இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. இந்த வேதிகா தான் எதுவும் தெரியாம முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கா என்றான். அதை கேட்ட வேதிகா மெதுவாக சிரித்துக்கொண்டே, ஆமா, எனக்கு தான் எதுவும் தெரியாது. நான் தான் முட்டாள்தனமா பேசுறேன். இவனை பொறுத்த வரைக்கும் இவன் தான் பெரிய புத்திசாலி, மத்தவங்க எல்லாம் முட்டாள், அப்படிதானே என்று கேட்டாள். மூலையில் அமர்ந்திருந்த சர்வா இதை பார்த்து விரக்தியில் பெருமூச்சு விட்டான். வேதிகாவுக்கும் தீரஜுக்கும் இடையே நடந்து வரும் வாக்குவாதத்தால் அவன் சோர்வடைந்தான். இப்போதைக்கு அவன் காலை உணவில் கவனம் செலுத்த முயன்றான். அப்போதுதான் அவன் அருகிலிருந்த போனை பார்த்தான். நேற்று இரவு அவன் போனுக்கு வந்த மெசேஜ் இப்போது சர்வாவுக்கு ஞாபகம் வந்தது. அவன் உடனடியாக தன் போனை எடுத்து மெசேஜை பார்த்தான். அதை படித்ததும் அவன் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. துடிக்கும் இதயத்துடன் சர்வா மேஜையிலிருந்த மற்றவர்களை பார்த்து தொண்டையை சரி செய்து கொண்டு, நான் அவசரமா கொஞ்சம் வெளியே போகணும், பாய் என்றான். அடுத்த சில நிமிடங்களில் சர்வா வீட்டை விட்டு வெளியேறி விக்டரை அழைத்து, நீ எங்க இருக்க, நான் இப்போ உடனே உன்னை மீட் பண்ணணும் என்றான். அதற்கு விக்டர், பாஸ், நான் வீட்ல தான் இருக்கேன். நான் நீங்க இருக்கிற இடத்துக்கு வரட்டுமா, இல்ல நீங்க இங்க வரீங்களா என்று கேட்டான். சர்வா ஒரு கணம் யோசித்து, உன்னோட அட்ரஸ் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணு, நான் அங்க வரேன் என்றான். அடுத்த சில நொடிகளில் விக்டர் அவன் அட்ரஸை சர்வாவுக்கு அனுப்பி வைத்தான். காரில் அமர்ந்ததும் சர்வா அவனுக்கு வந்த மெசேஜை பற்றி யோசிக்கத் தொடங்கினான். நேற்றிலிருந்து ஏதோ ஒன்று தவறாக இருப்பதாக அவன் உணர்ந்தான். ஆனால் பிரச்சனை இவ்வளவு மோசமாக இருக்கக்கூடும் என்பதை அவன் உணரவில்லை. சில நிமிடங்களுக்குள் சர்வா விக்டரின் வீட்டை அடைந்தான். அங்கு விக்டர் ஏற்கனவே வெளியே காத்திருந்தான். சர்வாவை பார்த்தவுடன், என்ன விஷயம் பாஸ், எல்லாம் ஓகேவா என்று கேட்டான். விக்டரும் சற்று பதட்டமாகத்தான் இருந்தான். ஏனென்றால் சர்வாவை இவ்வளவு அவசரமாகவும் அமைதியற்றவனாகவும் அவன் இதற்கு முன்பு பார்த்ததில்லை. பதில் சொல்வதற்கு பதிலாக சர்வா தலையை அசைத்து லட்சுமணன் அனுப்பிய மெசேஜை அவனிடம் காட்டினான். விக்டர் அந்த மெசேஜை படித்தான். ஆனால் அவனுக்கு எதுவும் புரியாததால் அவன் சர்வாவை பார்த்து, ஓ, அவன் உங்களுக்கு XYZன்னு அனுப்பியிருக்கான், இதே கோட தானே அவன் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண யூஸ் பண்ணுவான் என்று கேட்டான். ஆமா, XYZனா லட்சுமணன் ஏதோ சிக்கல்ல இருக்கான்னு அர்த்தம்.
சீக்கிரம் வண்டியில ஏறு என்று சர்வா சொல்ல விக்டர் அதிர்ந்து போய் உடனே காரில் ஏறி மீண்டும் அந்த மெசேஜை பார்த்தான். அதே நேரத்தில் சர்வாவின் மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அப்போது விக்டர் சர்வாவை பார்த்து, நேத்து கூட லட்சுமணன் ஏதோ மெசேஜ் அனுப்பியிருந்தான் இல்லையா பாஸ் என்று கேட்டான். அதற்கு சர்வா தலையை அசைத்து, ஆமா, இன்னைக்கு நாம அவனை எங்க மீட் பண்ணணும்னு அந்த அட்ரஸ சென்ட் பண்ணியிருந்தான் என்றான். அப்புறம் என்ன பாஸ், நம்ம அங்க போய் அவனை மீட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இத லட்சுமணன் அனுப்பியிருக்க மாட்டான். இது அவனோட நம்பரே இல்ல, ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து வந்திருக்குது என்றான் விக்டர். அதை கேட்ட சர்வா விக்டரை பார்த்தான். அவனது வார்த்தைகள் சரியாக தெரிந்தன. ஆனால் அவனது மனம் இன்னும் குழப்பத்தில் இருந்தது. அவன் மெதுவாக, அப்போ இது லட்சுமணன் இல்லேனா இந்த கோடை யார் அனுப்பியிருப்பா என்று கேட்டான். விக்டர் உடனே, அது யாரா இருந்தா நமக்கென்ன பாஸ், ஒருவேளை யாராவது தெரியாம அனுப்பியிருக்கலாம், இல்ல இந்த செல்போன் கம்பெனிஸ் அனுப்பியிருக்கலாம். அவனுங்க தான் எதையாவது ஒன்னா அனுப்பிக்கிட்டே இருக்கானுங்களே என்றான். ஆனா அந்த நேரத்துல எந்த கம்பெனி மெசேஜ் அனுப்பும்? கண்டிப்பா கோயின்சிடன்ஸா இருக்காது. அந்த நேரத்துல நம்ம கண்டிப்பா இந்த மெசேஜை பார்க்கணும்னே யாரோ நமக்கு சென்ட் பண்ணி இருக்காங்க என்றான் சர்வா. உடனே விக்டர், சரி அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்றது பாஸ் என்று கேட்டான். அதை கேட்டு சர்வா ஒரு கணம் அவனை பார்த்து பின்னர் தனது இருக்கையை பின்னுக்கு தள்ளி, நான் யோசிக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அதுக்கப்புறம் நாம என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணுவோம் என்றான். அதற்கு விக்டர், அப்போ ஓகே பாஸ், நீங்க நல்லா யோசிங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பிட இல்ல குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரேன் என்றான். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத என்று சொல்லிவிட்டான் சர்வா. அதை கேட்ட விக்டர் காரிலிருந்து இறங்கி வெளியே வந்தான். இருக்கையில் படுத்துக்கொண்டு சர்வா அவன் போனையே பார்த்து கொண்டிருந்தான். இவ்வளவு மிஸ்டு கால்களை பார்த்த பிறகும் லட்சுமணன் ஏன் தன்னை திரும்ப அழைக்கவில்லை என்றும் ஏன் அவன் அவர்களின் கோடையும் அனுப்பவில்லை என்றும் அவனுக்கு இன்னும் சந்தேகம் இருந்தது. பின்னர் திடீரென்று வேறு ஒரு எண்ணிலிருந்து அவர்களின் கோடு வந்தது ஏன் என்று சர்வா யோசித்தான். திடீரென்று ஏதோ ஒன்று சர்வாவுக்கு புரிந்தது. அவன் நேராக அமர்ந்தான். லட்சுமணன் ஏதோ பிரச்சனையில் இருக்க வேண்டும் என்று அவன் உணர்ந்தான். அதனால்தான் அவன் எப்படியோ வேறு ஒரு எண்ணிலிருந்து கோடை அனுப்பி சர்வாவை எச்சரித்திருந்தான். அவனுடைய இந்த எச்சரிக்கை எப்படியோ இன்றைய சந்திப்புடன் தொடர்புடையது. அதாவது அந்த சந்திப்பு ஒருவிதமான ட்ராப். விக்டர் ஒரு குளிர்பான பாட்டில் மற்றும் சில சிப்ஸ் பாக்கெட்டுகளுடன் காருக்கு உள்ளே வந்தான். அவன் அமர்ந்ததும் சர்வா, நம்ம உடனே கரிகாலனுக்கு கால் பண்ணி மீட்டிங் பிளேஸ 10 மணிக்கு முன்னாடியே போய் வாட்ச் பண்ண சொல்லணும் என்றான். அதை கேட்ட விக்டர் ஒரு கணம் அவனை பார்த்து, எந்த மீட்டிங் பிளேஸ் பாஸ் என்று கேட்டான். அவனுடைய குழப்பத்தை கண்ட சர்வா கோபமாக பெருமூச்சு விட்டு, இன்னைக்கு 10 மணிக்கு மீட்டிங்னு சொன்னது கருடன் நமக்கு போட்ட ஸ்கெட்ச். லாஸ்ட் டைம் லட்சுமணன் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குதா? கருடன் என் கூட இருக்கிற என்னோட ஆளவே எனக்கு எதிரா யூஸ் பண்ண போறான்னு சொன்ன இல்ல. லட்சுமணன் ஒரு ஸ்பைன்னு கருடனுக்கு ஏற்கனவே தெரியும் போல. அதனாலதான் அவன் ஹரிதாவை அட்டாமிக் பார்ல இருந்து வெளியே கூட்டிட்டு போயிருக்கான் என்றான். அதை கேட்ட விக்டர் பல முறை கண் சிமிட்டி குழப்பமாக பார்த்தான். இருப்பினும் அவன் புத்திசாலித்தனத்திற்கு பெயர் பெற்றவன் அல்ல என்பதும் உண்மைதான். அவன் சர்வாவை பார்த்து, பாஸ், நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு தான் ஒண்ணுமே புரியல என்றான். அதை கேட்ட சர்வா உடனே, ஐயோ விக்டர், உன்னோட மண்டைக்குள்ள மூளேன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? நான் சொல்றத கவனமா கேளு. நான் லட்சுமணனுக்கு நிறைய டைம் கால் பண்ணேன், ஆனா அவன் போனை எடுக்கவே இல்லை. கரெக்ட், அவன் போன் எடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருந்தா அவன் எனக்கு எக்ஸ்னு அனுப்பி இருக்கணும். ஆனா அவன் அதையும் அனுப்பல. அப்புறம் நேத்து நைட் எங்க மீட் பண்ணலான்னு அவனோட நம்பர்ல இருந்து திடீர்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. கரெக்டா? அப்புறம் மிட் நைட்ல XYZன்னு கோட் இன்னொரு நம்பர்ல இருந்து வந்துச்சு. அதுக்கு மீனிங் அவன் ஏதோ சிக்கல்ல இருக்கிறான். அதனால தான் அவன் அந்த கோடை வேற ஒரு நம்பர்ல இருந்து நமக்கு அனுப்பி இருக்கான் என்றான். அதை கேட்ட விக்டர் ஒரு கணம் யோசித்துவிட்டு, ஆனா பாஸ், இந்த கோட் மெசேஜ் உண்மையாவே ஒரு ஸ்கெட்சா கூட இருக்க சான்ஸ் இருக்குது. அதாவது மீட்டிங் மெசேஜ் லட்சுமணனோட நம்பர்ல இருந்தும் இந்த XYZ வேற ஒரு நம்பர்ல இருந்தும் வந்திருக்குது என்றான். அதை கேட்டு சர்வாவும் கொஞ்சம் யோசித்தான். இப்போது அவனுக்கு தலையே சுற்றியது. மேலும் 10 மணி ஆவதற்கு அதிக நேரம் இல்லை. 10 மணி சந்திப்பில்
என்ன நடக்கப் போகிறது? லட்சுமணன் எங்கே, எந்த நிலையில் இருக்கிறான்? சர்வா லட்சுமணனை காப்பாற்றுவானா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.